ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ்ல எடுத்துக்காட்டு 3.45 தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டை நோக்கி தான் நம்ம வந்து சேனல் வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் சீரிஸ் வந்து போட்டிருக்கோம். அதாவது 5 மார்க்னா என்ன அப்படின்னா, நம்ம சாருங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல 50 கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு 10-15 கொஸ்டின், செகண்ட் பாடத்தில் ஒரு 10-15 கொஸ்டின், இப்போ தேர்ட் சாப்டரில் ஒரு 10-15 கொஸ்டின். நம்ம இந்த நான் சொல்கிற கணக்கு மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஆனுவல் எக்ஸாமில் 10க்கு 10, அதாவது 5 மார்க்கில் 50க்கு 50 அசால்ட்டாக அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி 50 மார்க் எடுக்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி 50 மார்க் எடுக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. சரி வாங்க இன்னைக்குள்ள கணக்குள்ள போகலாம். இன்னைக்குள்ள கணக்கு என்ன சொல்லிட்டாங்க பாருங்க. ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. 3x² + 7x - 2 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா சொல்லிருக்காங்க. இப்போ சமன்பாட்டின் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்ய சொன்னேன். இப்போ சமன்பாட்டின் மூலங்கள் சொன்னா ∇2 = b² - 4ac இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, மூலங்கள் வந்து ஆல்பா மற்றும் பீட்டா சொல்றாங்க. அப்போ மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டானா இந்த ஃபார்ம்ல வந்து ஞாபகம் வந்துடும். ஆல்பா + பீட்டா = -b/a, ஆல்பா பீட்டா = c/a. அவங்களே சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா பீட்டான்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்ம்ல வந்து டக்குனு மனப்பாடம் வந்துடணும், டக்குனு ஞாபகத்துக்கு வந்துடணும். ஞாபகம் வந்துட்டா அந்த கணக்கு வந்து முடிச்சுங்க, வேற எதுவுமே கிடையாது. எனில் கொடுக்கப்பட்ட மதிப்பை காண்கின்றாங்க. அதாவது இந்த மதிப்பை காண்கின்றாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நான் சொல்ற ஸ்டெப்பை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சமன்பாடு 3x² + 7x - 2 = 0. இதுதான் இந்த சமன்பாடு. இந்த சமன்பாடுல எப்பவுமே ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து a, ரெண்டாவது உள்ளது வந்து b, மூணாவது உள்ளது வந்து c. ஓகேவா? இப்போ a b c தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம வந்து இந்த கணக்கு கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கு கண்டுபிடிக்க முன்னாடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா அப்படின்னு கொடுத்துட்டால என்ன செய்யணும்னா, இந்த ஃபார்முலாவை போட்டு இந்த ஃபார்முலாவுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு வர்ற கணக்குல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சா? இப்போ ஆல்பா பீட்டா கண்டுபிடிங்க. ஆல்பா + பீட்டா = -b/a. இப்போ மைனஸ் முன்னாடி போட்டுக்கோங்க. இப்போ a ஓட வேல்யூ என்னது? a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ 7, c ஓட வேல்யூ -2. அப்ப எழுதிக்கோங்க. a = 3, b = 7, c = -2. இப்படி எழுதிக்கோங்க. இப்போ மைனஸ் b ஓட வேல்யூ என்னது? 7 டிவைட் பை a ஓட வேல்யூ என்னது? 3. அப்ப ஆல்பா + பீட்டா எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் -7/3 போடணும். புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்குமா? ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்க என்னது ஃபார்முலா? c/a. இப்போ உங்க c க்கு வேல்யூ என்னது? -2 டிவைடட் பை a க்கு வேல்யூ என்னது? 3. அப்போ ஆல்பா பீட்டா எங்கெல்லாம் வருதோ -2/3 போடணும். இது முடிஞ்சா? இப்போ நீங்க இது வரைக்கும் பண்ணிட்டாலே கண்டிப்பா 2 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம்ங்க. அதாவது ஒரு சமன்பாடு கொடுத்து அந்த சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டான்னு கொடுத்துட்டா கொடுத்த சமன்பாடை இந்த ஆல்பா + பீட்டா அந்த ஃபார்முலால பிரதிட்டோம்னா நம்மளுக்கு 2 மார்க் முடிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம கணக்கு போலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஆல்பா பை பீட்டா + பீட்டா பை ஆல்பா கேட்குறாங்க. இப்போ நம்ம இதோட மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். ஒண்ணுமே கிடையாது. முதல்ல இதுக்கு வந்து மீச்சி மாடுங்க. மீச்சிமானா சாருங்க சொல்ற மாதிரி அவ்வளவு ரொம்ப டிஃபிகல்ட் பண்ண வேண்டாம். கீழே உள்ள 2 உறுப்பை முதல்ல மல்டிப்ளை பண்ணுங்க. கீழே உள்ள உறுப்பு என்னது? பீட்டா ஆல்பான்னு இருக்கா? அடுத்து இந்த பக்கம் உள்ள உறுப்பை இந்த பக்கத்தை மல்டிப்ளை பண்ணுங்க. இப்படி குறுக்க மல்டிப்ளை பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது அப்ப ஆல்பா × ஆல்பா α² பிளஸ் இங்க பிளஸ் இருக்குனால நான் பிளஸ் போட்டுருக்கேன். அடுத்து பீட்டா × பீட்டா β². இவ்வளவுதாங்க எல்சிஎம். எல்சிஎம்னா நீங்க இந்த டி மெத்தட்ல தான் போகணும், அதெல்லாம் கிடையாது. ஒண்ணுமே இல்லை, கீழே உள்ளதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க, பெருக்கிடுங்க. பி ஆல்பான்னு போட்டு நான் பீட்டா ஆல்பான்னு போட்டேன். அடுத்து இதை குறுக்க பெருக்கிடுங்க, இதையும் குறுக்க பெருக்கிடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ செக் பண்ணோம். இப்போ α² + β² இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஆல்பா + பீட்டா தான் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போது a + b² ஃபார்முலா எடுத்துக்கணும். புரிஞ்சா? இப்போ a + b² ஃபார்முலா என்னது? a² + b² +
2ab. இதெல்லாம் உங்களுக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு கணக்குல என்ன இருக்கு? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் இருக்கு. அப்ப a ஸ்கொயர் மற்றும் b ஸ்கொயர் தான் இருக்கு. அப்ப இந்த உறுப்பு இங்கிட்டு கொண்டு வந்து பார்ப்போம். அப்போ a plus b the whole square is equal to சரி a plus b the whole square இந்த உறுப்பு இங்கிட்டு கொண்டு வந்துங்க minus 2ab is equal to a square plus b square. இப்போ நம்ம அப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் என்ன எழுதலாம்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு ஏனா ஆல்பா பீனா பீட்டா 2 ஆல்பா பீட்டா அப்படின்னு போட்டோம்னா இந்த கணக்குல வந்துருமா? அப்ப அந்த கணக்கு எழுதி ஈக்குவல் டு போட்டு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? இந்த இத அப்படியே எழுதுங்க. a க்கு பதிலா ஆல்பா போடணும், b க்கு பதிலா பீட்டா போடணும். ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு ஆல்பா பீட்டா டிவைடட் பை இந்த ஆல்பா பீட்டாவோட வேல்யூ தெரியுங்களா? அப்ப அந்த ஆல்பா பீட்டானே போட்டுக்கோங்க. இது புரிஞ்சாங்க? இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த சமன்பாடுல பிரதியிடணுமா? இப்போ அந்த சமன்பாடுல பிரதியிடுங்க. ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது? -7/3. அப்போ -7/3 ஹோல் ஸ்கொயர் முடிஞ்சா? ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? 2 இருக்கு. அடுத்து ஆல்பா பீட்டாவோட வேல்யூ என்னது? -2/3. அப்போ -2/3 அப்படின்னு போட்டுக்கோங்க. டிவைடட் பை என்ன இருக்கு? ஆல்பா பீட்டா இருக்கு. ஆல்பா பீட்டாவோட வேல்யூ என்னது? -2/3. அப்ப இங்கேயும் -2/3 போடணும். இது புரிஞ்சா? இப்போ அதுக்கு அடுத்து -7/3 ஹோல் ஸ்கொயர் என்னது? -7/3 ஹோல் ஸ்கொயர்னா -7 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர் அர்த்தம். சரியா? நீங்க 7 மட்டும் மல்டிப்ளை பண்ணிர ஸ்கொயர் பண்ணிர கூடாது. 7க்கு ஸ்கொயர் வரணும், 3க்கு ஸ்கொயர் வரணும். அப்போ மைனஸ் வரும்போது அடுக்குல இரட்டைப்படைன்னு வந்தா ஆன்சர் வந்து பிளஸ்ல தான் வரும். புரிஞ்சா? இப்போ -7 ஹோல் கியூப்னு வந்து வெச்சுக்கோங்க. மைனஸ் வந்து அடுக்கு என்ன வந்திருக்கு? ஒற்றைப்படை என்ன வந்திருக்கு? 3 5 7 9 வந்தா ஆன்சர் வந்து மைனஸ்ல வரும். இவ்வளவுதாங்க சிம்பிள். இப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? -7 ஸ்கொயர் என்னது? 49. 3 ஸ்கொயர் என்னது? 9. இது புரிஞ்சா? நெக்ஸ்ட் மைனஸ் பெருக்கினா என்ன வரும்? பிளஸ் வரும். 2 4 4/3 டிவைடட் பை -2/3. இது வரைக்கும் புரிஞ்சா? சிம்பிள். இது வரைக்கும் புரிஞ்சல? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கணுமா? இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும் என்ன சொன்னேன்? ரெண்டையும் பெருக்கணும்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு வந்து உங்க இங்கிலீஷ் நம்பர் இருந்தா ரெண்டையும் பெருக்கணும்னு சொன்னேன். இப்போ பாருங்களேன், மூணாவது போட்டு சொல்லுங்க. 1 3 3 2 3 6 3 9 வருது. அப்ப 3 9 ஒரே வாய்ப்பாடு தானே வருது. அப்ப என்ன பண்ணணும்னா ரெண்டுல எது பெருசா இருக்குன்னு பாருங்க. 9 தானே பெருசா. அப்போ 9 கீழே போட்டுக்கோங்க. 9க்கு மேல உள்ள உறுப்பு அப்படியே எழுதணும். 49 அப்படியே எழுதணும். இப்ப இந்த 3க்கு பதிலா நம்ம 9 போட்டுருக்கோம். 3 எந்த நம்பரால பெருக்கினா 9 வரும்? 3ஆல பெருக்கினா 9 வரும். அப்ப இங்கேயும் 3ஆல பெருக்கிடுங்க, இங்கேயும் 3ஆல பெருக்கிடுங்க. அப்ப 3 9 போட்டாச்சு. 4 எத்தனை? பிளஸ் 12 டிவைடட் பை -2/3. புரிஞ்சா? இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 49 12 கூட்டினா எத்தனை? 40 59 59 ரெண்டு எத்தனை? 61 61/9. அடுத்து இந்த உறுப்பு மேல வரும் என்ன ஆகும்? தலைகீழே வருமா? அப்ப -2/3 வரும் என்ன ஆகும்? -3/2 வருமா? நம்பர் மட்டும் இந்த நம்பர் மேல போய் இந்த நம்பர் கீழே வந்துடும். இப்போ அடி விடுங்க. 1 3 3 3 9. அப்ப ஆன்சர் எத்தனை? -61 டிவைடட் பை 2 எத்தனை? 6. இதுதான் எதோட வேல்யூ? ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பாவோட வேல்யூ என்னது? -61/6. இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? செகண்ட் இது பண்ணணுமா? அப்ப செகண்ட் இது எழுதுங்க. செகண்ட் என்ன கொடுத்திருக்கான்? ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்பான்னு கொடுத்திருக்கானா?
இப்போ அதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான், அதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. கீழே உள்ள ரெண்டு என்ன பண்ணணும், அப்படியே பெருக்கி போட்டுடணும், ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கணும். அடுத்து இந்த ஆல்ஃபா கிட்ட பேர் என்ன வரும், ஆல்ஃபா கியூப்னு வரும். இந்த பீட்டா பேர் என்ன வரும், பீட்டா கியூப்னு வருமா? புரிஞ்சா? பீட்டா கியூப்னு வருமா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஆல்ஃபா பீட்டா நம்ம வேல்யூ தெரியுமா? வேல்யூ தெரியும். ஆனா ஆல்ஃபா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் வேல்யூ தெரியுமா? வேல்யூ தெரியாது. அப்ப என்னன்னா இந்த ஃபார்முலாக்குள்ள போகணும். அப்போ நமக்கு ஆல்ஃபா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் இது மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அப்ப ஆன்சர் என்ன வரும், ஆல்ஃபா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் ஆன்சர் என்ன வரும், இதை மட்டும் வச்சுக்கோங்க ஒரு பக்கம், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. புரிஞ்சா? இந்த இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சா? இது தெரிஞ்சுட்டாலே இந்த கணக்கு முடிஞ்சுங்க. இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு பதிலாக இதை பிரதியிடணுமா? இதுக்கு பதிலாக பிரதியிடுங்க பார்ப்போம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டிவைடட் பை என்ன இருக்கு, ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கா. இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் கியூப் என்னது, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்னது, -7/3. அப்போ -7/3 ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா வேல்யூ என்னது, -2/3 -2/3 ஆல்ஃபா பீட்டா வேல்யூ என்னது, -7/3 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா வேல்யூ என்னது, -2/3. நான் அப்பவே என்ன சொன்னேன், மைனஸ் வந்து அடுக்குல ஒற்றைப்படை என்ன ஒரு ஆன்சரு, முதல்ல எடுத்தோன்னே மைனஸ்னு போட்டுக்கோங்க. இப்போ 7 பெருங்க, 7 எத்தனை, 49. 49 7 பெருங்க, 9 63க்கு 3 மிச்சம் 6, 4 28 28 ஆகும் 34 343 மைனஸ் 343 டிவைடட் பை 3 கியூப் என்னது, 3 9 93 எத்தனை 27. அதுக்கு அடுத்து இங்க பார்க்கணும், இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு என்னாச்சு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆச்சா. இங்க பாருங்க, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ். அடுத்து இந்த 3 அடி பெருமா. இப்போ ஆன்சர் என்ன வரும், ஈரேல எத்தனை 14 14/3 டிவைடட் பை -2/3. இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி போடணுமா. இப்போ 3 படிச்சு சொல்லுங்க, 9 3 27 வருதா. அப்போ இதையும் 9ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 9ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், கீழே முதல் ஸ்ட்ரைட்டா 27 போடலாமா, ஏன்னா 9 3 27 ரெண்டு அடிமான சமம்னா நான் எல்சிஎம் எடுத்துக்கலாமா. இப்போ இங்க -343 போடணும். இப்போ 14 × 9 எத்தனை, 14 × 9 9 4 36 6 மிச்சம் 3 ஓரம்போது 9 9 3 12 126 -126 டிவைடட் பை -2/3. இப்போ 343 126 ரெண்டுமே மைனஸ் இருக்கு. என்ன பண்ணும், மைனஸ் முன்னாடி போட்டு கூட்டணுமா. அப்போ -343 -126 என்ன வரும், 6 3 9 4 2 6 469 வரும். -469 டிவைடட் பை 27. அடுத்து இது என்ன ஆகும், மேலே ரொம்ப தலைகீழியா வருமா. அப்போ -3/2 வரும். இப்போ அடி விடுங்க, 1 3 3 9 3 27 இந்த மைனஸ் இந்த மைனஸ் அடி பெருமா. அப்போ ஆன்சர் என்ன வரும், 469 டிவைடட் பை 92 எத்தனை 18. அப்போ இது எதோட வேல்யூ, ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்பா. இதோட வேல்யூ என்னது, 469/18. இப்போ நீங்க இந்த சம்பளம் உங்களுக்கு என்ன ரொம்ப தேவைப்படுது, இந்த ரெண்டு ஃபார்முலா தான் தேவைப்படுது. இந்த ஃபார்முலா வந்து மூலங்கள் ஆல்பா பீட்டான்னு கொடுத்துட்டாலே இந்த ஃபார்முலா கண்ணை மூடி நீங்க வந்து டெரைவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா உங்களுக்கு இந்த ஃபார்முலாலாம் மறந்துடுச்சு அப்படின்னா கூட 2 மார்க் வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிடும். அந்த ஒரு ரீசனால தான் சொல்றேன், மூலங்கள் கொடுத்து ஆல்பா பீட்டான்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு முடிச்சுட்டு வேலையை முடிச்சிடணும். 2 மார்க் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம். இவ்வளோதாங்க. இதை தாண்டி இந்த கொஸ்டின் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.